Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.42 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ்க்கு வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தோம்னா y is equal to 3x minus 1 ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கோஆர்டினேட்ஸ் இல்லையா, அப்படி கோஆர்டினேட்ஸ் இல்லாதப்போ நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு யோசிச்சோம்னா, எக்ஸுக்கு பதிலாக நானே ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணலாம். நான் வந்து என்ன நம்பர் கன்சிடர் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா, புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய -1 0 1 அந்த நம்பர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் வருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த நம்பர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் புக்கில் கொடுத்துருக்கதையே வந்து யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக -1 0 1 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ y is equal to 3x minus 1ங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன். நம்ம y is equal to yயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3 × -1 -1 அப்படின்னா 3 × -1 வந்து எனக்கு -3 கிடைக்கும். -3 -1ஓட ஆன்சர் -4. அப்படின்னா எனக்கு yயோட வேல்யூ இங்கே -4 கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எதுலன்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் y is equal to 3x minus 1 அப்படின்னா y is equal to எக்ஸுக்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3 × 0 -1 3 × 0 வந்து 0 0 -1ஓட வேல்யூ எனக்கு -1 வந்து கிடச்சிருக்கு. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா y is equal to 3x minus 1 அப்படின்னா 3 × 1 - 1 அப்படின்னா 3 × 1 வந்து 3 3 -1ஓட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ -1 இருக்கிறப்ப எனக்கு -4 கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 0 இருக்கிறப்ப -1 கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 1 இருக்கிறப்ப எனக்கு 2 வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ. இதை வந்து நான் ஆர்டர்டு பேஸாக எழுதிக்கிறேன். எப்படின்னு பார்த்தோம்னா -1, -4 அடுத்தது 0, -1 அடுத்தது 1, 2 இதான் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிற பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் இந்த கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து -1, 4 எக்ஸ் ஆக்சிஸில் -1 அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் வந்து -4 அப்படின்னா -1, -4 எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து 0, -1 0 வந்து எனக்கு இங்கே இருக்குது, -1 வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஆனால் -1 நான் எந்த ஆக்சிஸில் வந்து பார்க்கணும்னா ஒய் ஆக்சிஸில் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒய் இருக்கிற பிளேஸ்லாம் வந்து எனக்கு -1 இருக்குது. அப்படின்னா 0, -1 எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1, 2 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 2ங்கிறது எனக்கு ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா 1, 2ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். 1, 2 இப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நாம் பிளாட் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணால் எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா லீனியர் ஈக்குவேஷன் வந்து எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட கிராஃப். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 2 / 3 × x + 3 ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் இதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் எக்ஸாக கன்சிடர் பண்ண போகிற நம்பர் வந்து எனக்கு 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். அதனால் நான் என்னென்ன நம்பர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா, எக்ஸுக்கு பதிலாக -3 0 3 இந்த 3 நம்பரையுமே நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். y is equal to 2/3 × x + 3 அப்படின்னா y is equal to 2 / 3 எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் +3 அப்படின்னா 3யும் 3 எனக்கு கேன்சல். அப்படின்னா y is equal to 2 × -1 + 3 2 × -1 வந்து -2 + 3 அப்படின்னா -2 + 3யோட ஆன்சர் 1. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 1 கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா y is equal to 2 / 3 x + 3ங்கிற அந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். அப்புறம் y is equal to 2 / 3 எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் +3 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்தமாக 0 ஆயிரும். 0 + 3 அப்படின்னா எனக்கு ஆன்சர் 3. அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. அடுத்தது y is equal to 2 / 3 × x + 3 அப்படின்னா நான் எக்ஸுக்கு பதிலாக 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் +3 அப்படின்னா 3யும் 3 எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி 2 + 3 வந்து கிடைக்கிது. அதோட ஆன்சர் 5. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ -3 இருக்கிறப்ப எனக்கு ஒய்யோட வேல்யூ 1 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 0 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 3. அடுத்து எக்ஸோட வேல்யூ 3 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ வந்து 5 கிடச்சிருக்கு. இதை நான் ஆர்டர்டு பேரா எழுதுனா எப்படி கிடைக்கும்னா -3, 1 0, 3 அதுக்கப்புறம் 3, 5 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ கிராஃபில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா -3, 1
-3 இங்கே இருக்குது, 1 வந்து எனக்கு இங்கே இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ப்ளாட் பண்ணிக்கிறேன் -3, 1. அடுத்து வந்து பார்த்தோம்னா 0, 3. 0 வந்து இங்கே இருக்குது, 3 வந்து இங்கே இருக்குது. அப்படின்னா இங்கே ப்ளாட் பண்ணிக்கிறேன் 0, 3. அடுத்தது 3, 5. 3 வந்து இந்த இடத்துல இருக்குது, 5 வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா 3, 5 இங்கே ப்ளாட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுனா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து கிடச்சிருக்கு. எப்போதுமே வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து அதோட பாயிண்ட்டை வந்து ப்ளாட் பண்ணதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து கிடைக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.